மகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி ஞான சம்பந்த தேசிகர் அவர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். அதேபோல் 18வது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சத்ய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வேலுக்குறிச்சி ஆதீனம் அவர்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். இன்று தெய்வ சேக்கிழார் விழா 2வது நாள். சைவ சமயம் நமக்கெல்லாம் தந்த பொக்கிஷமான 12 திருமுறைகள் புத்தகத்தையும் முருகப்பெருமானின் முக்கியமான கோவில்களில் ஒன்றான திருச்செந்தூரின் தலபுராணத்தையும் தர்மபுர குருமகா சந்நிதானம் சுவாமிகள் கையால் பெற்றுக்கொள்வது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், கௌரவமும் ஆகும். இந்த 12 திருமுறைகளும் சைவ சமய ஆச்சாரியார்கள் நமக்கெல்லாம் தந்த கொடை. எளிமையான தமிழில் சிவபெருமானை யார் வேண்டுமானாலும் துதி செய்ய இந்த 12 திருமுறைகளே போதும். சைவ சமயத்தின் முக்கியமான 4 குருமார்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியவர்கள் பாடிய பதிகங்களையும் தவிர மற்ற குருமார்களான காரைக்கால் அம்மையார், நம்பியாண்டார் நம்பி, சேந்தனார், கண்டராதித்தனார் என்று பலர் பாடிய பதிகங்களும் இன்று இருப்பது உங்களுக்கு எல்லாம், இந்த புத்தகத்தில் இருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவை தவிர முக்கியமான 63 நாயன்மார்களில் வரலாற்றை சொல்லும் பெரிய புராணமும் 12வது திருமுறையாக இதில் அடங்கி உள்ளது. சிவனை இந்த அருளாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பல கோவில்களுக்கு சென்று பாடிய பாடல்கள் இவை. இதையும் தாண்டி இந்த திருமுறைகளில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. தமிழ் மொழி, தமிழ் இலக்கியத்தை பற்றி நாம் பல இடங்களில் பேசுகிறோம். இந்த சைவ திருமுறைகளில் உள்ள தமிழ் வளத்துக்கு ஈடே இல்லை. ஏதோ பண்டிதர்கள் மட்டுமே படித்து பண்டிதர்களுக்கே உரிய என்று நினைத்து கொண்டிருந்த தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதனால்தான் அவர் தாண்டக வேந்தர் என்றும் தாண்டக சதுரர் என்றும் புகழப்படுகிறார். திருக்குறு தாண்டகம், திரு நெடுதாண்டகம் என்று கிட்டத்தட்ட 99 தாண்டக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதே போல சம்பந்தர் மாலை என்று, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பாலிண்ட்ரோம் என்று ஒரு இலக்கியத்தில் ஒரு வர்ணனை உண்டு. பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார். தமிழ் ஞான சம்பந்தர் என்று போற்றப்படுகிறார் என்றால் அது மிக இல்லை. இதுபோல திருமுறைகளில் உள்ள பல தமிழ் செய்யுள் வகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். காரைக்கால் அம்மையார் பாடிய அந்தாதி பாடல்கள் அந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்தன.
நம்முடைய இசை மரபுக்கு இந்த திருமுறைகள் எப்பேற்பட்ட பங்களிப்பை தந்திருக்கின்றன என்பது வியப்புக்குரிய ஒரு விஷயம். நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயம். இன்னைக்கும் கர்நாடக சங்கீத மேடைகளில் பாடப்படும் பல ராகங்களும் திருமுறை இசைக்கப்பட்ட பண்களிலிருந்து வந்தவை. இது எல்லா கலைஞர்களும் ஒப்புக்கொள்வார்கள். முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பாடல்களை தொகுக்கும் போதே அவற்றை எந்த பண்களில் பாட வேண்டும் என்று 1000 வருஷங்களுக்கு முன்பே எழுதி வைத்துள்ளனர். இன்று வரை நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் அதே முறையை பின்பற்றி இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டு கோவில்களில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த திருமுறைகள் இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டன என்று விளக்குவதற்கும் பல ஆவணங்கள் நம்முன் உள்ளன. யாழ், உடுக்கை, கொட்டு என்று பல இசை கருவிகளை வைத்து திருமுறைகள் இசைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி 1000 ஆண்டுகளுக்கு மேலான இசை பாரம்பரியம் உள்ளவை இந்த திருமுறைகள். இந்த திருமுறைகளை பாடி கோவில் திருவிழாக்களிலும் தினசரி பூஜைகளிலும் நடனங்கள் கூட ஆடப்பட்டன. மாணிக்கவாசகரின் திருவெம்பாவைக்கு அகமார்க்கமாக நடனம் ஆட வேண்டும் என்று திருவெற்றியூரில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பாடலுக்கு எந்தெந்த விதமான நடனம் ஆட வேண்டும் என்பது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. துதிப்பாடல்கள் என்பதையும் தாண்டி இந்த திருமுறைகளுக்கு பல துன்பங்களை தீர்க்கும் சக்தி இருக்கிறது. இப்பவே எனக்கு முன்னால பேசிய பேரறிஞர் சொன்னார் அந்த விஷயத்தை. இது பலரின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. அந்த வரியை முதல்ல திருப்பி சொல்ல விரும்புகிறேன். இது பலரின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. இந்த காலத்திலும் இதை பல இடங்களில் பார்க்கிறோம். கோளறு பதிகத்தை படித்து தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டதாக பலர் கூறுவர். அதே போல திருநாவுக்கரசரோட கூற்றாயினவாறு பாடலை படித்து பல பேர் வயிற்று வலி குணமாயிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தையும் பல பேர் எடுத்து கூறுவார்கள். பதிகங்களால் கிடைக்கும் பலனை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திருமுறைகள் தரும் வரலாற்று செய்திகள் கூட முக்கியம். அக்காலத்திலே நடந்த பல நிகழ்வுகளோட ஆவணமாக திகழ்கின்றன இந்த திருமுறைகள். கல்வெட்டுகளில் உள்ள மகேந்திர பல்லவன் சைவ சமயத்துக்கு மாறிய நிகழ்வை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எடுத்து உரைக்கிறார். அதே போல நெல்வேலி போரில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் வெற்றி பெற்ற செய்தி கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்துள்ளார். ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்த போது அதே நாளில் பூசனார் நாயனார் மணத்தில் கட்டிய கோவிலுக்கு போவேன் என்று சிவபெருமான் சொன்ன விஷயம் கல்வெட்டுகளிலும் உள்ளது. கல்வெட்டுகளிலும் உள்ளது, திருமுறைகளிலும் உள்ளன. சைவ சித்தாந்தத்தின் தத்துவ மரபை இந்த திருமுறைகளில் நாம் காணலாம். திருமூலரின் திருமந்திரம் சைவ சித்தாந்த தத்துவத்தின் அடித்தளமாகவே இருக்கின்றன. அந்த பாடல்களை வைத்தே சைவ சித்தாந்த தத்துவத்தை ஒரு மாணவருக்கு எளிதாக விளக்கிவிட முடியும். அந்த காலத்திலே இருந்த நடைமுறைகளை பற்றியும் இந்த திருமுறைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீதி முறைகளை பற்றியும் தீர்ப்புகள் எப்படி கொடுக்கப்பட்டன
என்பதை பற்றியும் இவற்றில் பதிவாகி இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சடங்கவி சிவாச்சாரியன் மகளை திருமணம் செய்ய போகும்போது அதை வயதானவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் தடுத்து நிறுத்துகிறார். சுந்தரரை தனக்கு அடிமைன்னு சொல்லுகிறார். சுந்தரரையே தனக்கு அடிமைன்னு அந்த வயதானவர் சொல்கிறார். சிவபெருமான் என்பது பின்னர் தெரிய வருகிறது. அதற்கான ஆதாரத்தை நீதிபதிகள் கேட்க போன போது, ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்று அயலார் தங்கள் காட்சியில் காட்டுவாய் என்ற ஒரு வரியை சொல்லுகிறார்கள். நான் திருப்பி படிக்கிறேன் அந்த லைனை. ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியில் காட்டுவாய் என்று எடுத்து உரைக்கிறார். அதாவது ஒரு வழக்குக்கு ஆதாரமாக உலக வழக்கம் இருக்க வேண்டும். ஒரு வழக்குக்கு ஆதாரமாக உலக வழக்கம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆவணமேனா இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஒருவர் தன் கண்களால் பார்த்த சாட்சி இருக்க வேண்டும். அதை வைத்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. இது போன்ற பல உதாரணங்கள் திருமுறையில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட திருமுறைகளுக்கு நம் அரசர்கள் பலவிதங்களிலும் ஆதரவு கொடுத்துள்ளனர். ராஜராஜ சோழன் இவற்றை சிதம்பரம் கோவிலில் எடுத்து நம்பியாண்டார் நம்பி மூலம் தொகுக்க சொல்லி அதை பாட 40க்கும் மேற்பட்ட ஓதுவார்களை தஞ்சாவூர் கோவிலில் மட்டும் அமர்த்தி இருக்கிறார் ராஜராஜ சோழன். இது மாதிரி பல அரசர்களும் இந்த திருமுறைகளை கோவிலில் பாட வழி செய்திருக்கின்றனர். குலோத்துங்க சோழன் அவருடைய காலத்தில் இந்த திருமுறைகள் முழுவதையும் செப்பு பட்டயங்களில் பதிவு செய்துள்ளனர். இப்பவே நம்ம அவங்க பேசும்போது கேட்டோம். ஓலைச்சுவடைகள், பின்னர் செப்பேடுகள். மகா சன்னிதானம் சொன்னாரு ஆப். ஸோ இன்னைக்கு விதவிதமான முறையில டெக்னாலஜி பரவ நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி திருமுறைகளை எடுத்து கொண்டு செல்கிறோம். ஓலைச்சுவடியில இருக்குங்க படிங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஓலைச்சுவடியை படிக்க தெரியாது. சரி, செப்பேடுகள்ல இருக்குன்னா அது எங்க இருக்கு? நம்மளுக்கு அதிர்ஷ்டவசமாக சீர்காழியில நம்ம அதை கண்டறித்து எடுத்து இன்னைக்கு நல்ல விதமா வெளியில வச்சிருக்கிறோம். அது தெய்வ நிகழ்ச்சியை தவிர நம்ம முயற்சி இல்லை. ஆனா நம்ம எல்லார் கையிலும் இருக்கிறது செப்பேடோ ஓலைச்சுவடியோ இல்லை, போனு. இன்னைக்கு இளைஞர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும்னா இருங்கம்மா பார்த்து சொல்றேன் அப்படின்னு போன்ல தான் பார்த்து நமக்கு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த டெக்னாலஜியை இன்னைக்கு அவங்க பெரிய விதத்துல ஆட்சி செய்யக்கூடிய இளைஞர்கள் அந்த டெக்னாலஜியை தன்னுடைய உதவிக்கு உபயோகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட இளைஞர்களுக்கு அந்த ஆப் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய அந்த ஐடியா மகா சன்னிதானம் அவர்கள் சொல்ல கேட்க எனக்கு ரொம்ப இளைய சமுதாயத்திற்கு சேர்ந்து அடைய வேண்டும் என்னும் அவருடைய அந்த ஆவலை எப்படி எடுத்துட்டு போறாரு டெக்னாலஜி மூலமா அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா விளக்கி சொன்னாங்க. அதுக்கோசம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த குலோத்துங்க சோழர் காலத்துல இந்த திருமுறைகள் முழுவதையும் செப்பு பட்டயங்கள்ல பதிவு செஞ்சாங்க. அண்மையில சீர்காழியில கூட சில செப்பேடுகள், தேவாரம் எழுதப்பட்ட செப்பேடுகள் கிடைத்துள்ளன. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய தலைமையிலான அரசு தமிழகத்திற்கும் தமிழ் முறைகளுக்கும் பலவிதமான கௌரவம் செலுத்தி வருகிறது. முதல் முறையாக இந்த வருடம் ஓதுவா மூர்த்திகளுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சென்ற வருடம் நடந்த ஆடி திருவாதிரை நாளில் பல ஓதுவார்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதே போல தமிழ்நாட்டில் சைவத்திற்கு அடையாளமாக இருக்கும் ஆதீனங்களையும் பிரதமர் மோடி அவர்கள்
தொடர்ந்து கௌரவித்துக் கொண்டு வருகிறார். முக்கியமாக புதிதாக நிரூபிக்கப்பட்ட நாடாளுமன்ற அந்த பரிசரத்தில் ஆதீனங்களுடன் தானும் சென்று அந்த செங்கோலை வைக்கப்பட்டதை நாம் மறக்க முடியாது. நான் இங்க அரசியல் பேசல. பாரத நாடு சுதந்திரம் அடைந்த போது கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல் எங்கேயோ மறைந்து கிடந்த அந்த நிலையில புதிதாக நிர்வகிக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே அந்த செங்கோலை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து தான் போய் நிறுவல. பிரதமர் அவர்கள் எல்லா விதமான பூஜைகளும் அதற்கு முன்தினமே ஆதீனங்களுடன் அமர்ந்து செய்து ஆதீனங்கள் வழி முன்னேற அவர் பின்தொடர்ந்து சென்று அந்த செங்கோலை பார்லிமெண்ட்ல நிரூபித்தார். இதை நாம் நினைவு கூற வேண்டும். திருச்செந்தூர் தலபுராணம் நூல் சாதாரணமான புத்தகம் இல்லை. இதை பாடிய வென்றிமாலை கவிராயர் திருச்செந்தூரில் திரு சுதந்திரர்கள் குடும்பத்தில் பிறந்து அங்கே கோவில் மடைப்பள்ளியில் வேலை செய்தவர். அங்கிருந்து அவரை சரியாக வேலை செய்யவில்லை என்று வேலை நீக்கம் செய்யப்பட்டவர். அதன் பின் முருகன் அருளால் கவி பாடும் திறமை அவருக்கு கிடைத்தது. அப்படி பாடப்பெற்றதுதான் இந்த தலபுராணம். இதையும் காலத்தின் போக்க பாருங்க. இப்படி எழுதப்பட்ட அந்த தலபுராணத்தையும் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காரணத்தினால் மனம் வெறுத்து அவர் கடலில் அதை எரிந்து விட்டார். வென்றிமாலை அந்த எழுதிய தலபுராணத்தை மனம் நொடிந்து கடலில் எரிந்து விட்டார். அந்த சுவடிகள் இங்கே இருந்து இலங்கை போய் சேர்ந்து அங்கே ஒரு கரையோரத்தில் ஒதுங்கியதாம். அங்கிருந்த ஒருவர் அதை எடுத்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டார். அந்த ஊரில் ஒரு நோய் பெரிசாக பரவிய போது அந்த சுவடி வழிபாட்டில் இருந்த அந்த வீட்டில் மட்டும் அந்த நோய் பரவவில்லை. அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த திருச்செந்தூர் தலபுராணம். ஆகவே இந்த நூல்களை வெளியிடுவது, அதன் முதல் பிரதியை நான் பெறுவது, முன்னே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். பல பெருமைகளை உடைய திருமுறைகளை தருமை ஆதீனம் சிவாலயத்தோடு சேர்ந்து அழகாக பதித்திருக்கிறார். சிவாலய மோகனோடு சேர்ந்து அழகாக பதிப்பித்திருக்கிறார்கள். காலம் காலமாக தர்மபுர ஆதீனம் சைவத்துக்கும் தமிழுக்கும் செய்கிற தொண்டு அளவிட முடியாது. தமிழ் இலக்கியங்களை ஊவேசா அவர்கள் பதிப்பிப்பதற்கு பேருதவியாக இருந்த தருமை ஆதீனம் என்று ஊவே சுவாமிநாதர் அவர்களே தருமை ஆதீனத்துக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். பல ஓலைச்சுவடைகள் கிடைக்காதவை, அவை கூட ஊவே சுவாமிநாதர் தேடி சென்று தருமை ஆதீனத்தில் அதை கண்டெடுத்து உபயோகித்தார். கிடைக்காத பல ஓலைச்சுவடிகளை கூட தர்மபுர ஆதீனம் பாதுகாப்பாக பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் வச்சிருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கும், சைவத்துக்கும் தொடர்ந்து தங்களோட பங்களிப்பை ஆதீனம் வழங்கி கொண்டு வருகிறது. அவர்களின் தொண்டுக்கு என்னுடைய வணக்கங்களை, பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பிள்ளைகளுடன், பெரியோர்களும் தாய்மார்களும் குடும்பத்துடன் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள்.